வணக்கம்டா மாப்பிள்ள. ஈரோட்டு இடைத்தேர்தலில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஈரோட்டு இடைத்தேர்தலில் திமுகவை தவிர வேறு யாரும் போட்டியிடாத ஒரு சூழ்நிலை இந்த 2025 அமைந்திருக்கிறது. காரணம், வேட்டி கட்ட தகுதி இல்லாத, களத்தில் இறங்கி போரிட துப்பில்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அவைகடித்து வைத்துக் கொண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் போட்டியிடவில்லை. ஈரோட்டு இடைத்தேர்தல் 2023 இது என்னுடைய தாய் பிறந்த மண். அங்கே பன்னீர்செல்வம் அவர்களை களத்தில் இறக்க வேண்டாம் என்று அண்ணாமலை வாயிலாக பேசியதால் திரு கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் நலன் கருதி தன்னுடைய வேட்பாளரை வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். அங்கே கூட எடப்பாடி பழனிசாமி 13வது சுற்று வரை 20,000-25,000 வாக்குகளை தாண்ட முடியவில்லை. அதன் பிறகு திமுகவிடம் போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீ ஜெயிக்க போகிறாய், எனக்கு டெபாசிட் ஆவது வருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடு என்ற அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த வைப்பு தொகையை மீட்டெடுத்தார். 2010 இதே தெய்வம் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது பெண்ணாகரத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுகவிற்கும் பாமகவிற்கும் மிகப்பெரிய கடுமையான போட்டி நிலவியது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் களம் கண்டார்கள். அங்கே கூட இதய தெய்வம் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் பின்வாங்காமல் தன்னுடைய வேட்பாளரை அறிவித்து களத்தில் இறங்கி திமுகவினுடைய அராஜக போக்கையும் ஊழல் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து பிரச்சாரம் செய்து களத்தில் வேட்பாளரை அறிவித்து களம் கண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நன்றி கெட்ட துரோகி எடப்பாடி பழனிசாமி இதே தெய்வம் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு பல்வேறு சூழ்ச்சிகளால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதலமைச்சராக வந்த பொழுது அவர் கண்ட 10 தேர்தலில் படு தோல்வியை சந்தித்தார். எங்கேயும் வெற்றி என்பதே வரலாறு இல்லை. 50 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்தில் ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் வளம் வந்தது. அப்படிப்பட்ட இயக்கத்தை இன்று குழி தோண்டி பதித்தவர் இந்த துரோகி பழனிசாமி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் பின்வாங்கியவர், புதமிழகத்து ஓடியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமியை வசை சொற்களால் வசைப்பாடுகிறார்கள். இது யாருக்கு தலைகுனிவு என்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அவமானம். திமுகவிற்கு 13 அமாவாசை தான் இருக்கிறது என்று சொல்கிறாய், 12 அமாவாசை தான் இருக்கிறது என்று சொல்கிறாய். திமுகவிற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை என்று சொல்லும் எடப்பாடி பழனிசாமி ஏன் ஈரோட்டு இடைத்தேர்தலில் போட்டியிட அவனுக்கு துப்பு இல்லை? இதையெல்லாம் இதை காட்டுகிறது. எடப்பாடி பழனிசாமி தன் மீது உள்ள வழக்கையெல்லாம் திமுக தூசு தட்டிவிடக் கூடாது என்பதற்காக ஈரோட்டு இடைத்தேர்தலில் திமுக தன்னந்தனியாக நின்று வெற்றி பெற்றால் நமக்கு வழக்கு என்பது வராது என்றுதான் எடப்பாடி பழனிசாமி கருதி ஈரோட்டு இடைத்தேர்தலிருந்து பின்வாங்கியிருக்கிறார். உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவுமே இல்லையா? எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் இறக்கிவிட்டு திமுகவா அண்ணா திமுகவா என்று எதிர்கொள்ள துப்பில்லாத எடப்பாடி பழனிசாமி ஏன் போட்டியிடவில்லை? இந்த இயக்கம் பிளவுற்று இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் பிரிந்திருக்கிறான். அவன் சண்டை போட்டுக் கொள்கிறான் சமூக வலைதளங்களில். இந்த வெக்கம், மானங்கெட்ட, சூடு சொர்ணையற்ற எடப்பாடி பழனிசாமி திமுகவுடைய களத்தில் இறங்கி போட்டிட துப்பில்லாதவர். தன்னிடமுள்ள பணத்தை எல்லாம் வாரி இறைத்து நீதிமன்றங்களின் வாயிலாக போலியாக தற்காலிகமாக ஒரு பொதுச் செயலர் வாங்கி வைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை படு பாதாளத்தில் தள்ளி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது எல்லாம் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதே தெய்வம் புரட்சி தலைவரும் இதே தெய்வம் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களால் வளர்க்கெடுக்கப்பட்ட இந்த இயக்கத்தை மோசமான நிலையில் வைத்திருக்க எடப்பாடி பழனிசாமி ஏன் நீ திருந்த தவறுகிறாய்? உன் மனசுக்குள்ள ஏன் நீ இரும்பையும் கல்லையும் பூட்டி வைத்திருக்கிறார்கள்? உனக்கு ஈவு இரக்கம் என்பதே இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சிக்கு வர வேண்டும். பிரிந்திருக்கக்கூடிய பல்வேறு சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். இதற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இருக்கிறார். இவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நிச்சயமாக விரட்டியடிக்கப்படுவார். ஈரோட்டு இடைத்தேர்தல்
போட்டியிடாத துப்பில்லாத பழனிசாமி, உனக்கு எதற்கு மீசை? உனக்கு எதற்கு பொதுச் செயலாளர் என்ற போலி பதவி? நீ எதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்டியை கட்டி கொண்டிருக்கிறாய்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் வழி என்னவென்று உனக்கு தெரியுமா? முதலில் நன்றி, வணக்கம்.